மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப காவேரி பாப்பாவ பத்தி காவேரி அவங்க அம்மா கிட்ட, அக்கா கிட்டலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சாரதா கங்கா கிட்ட ஃபோன்ல பேசும்பொழுது, இவ தனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம அடுத்தவங்க குழந்தை பத்தியெல்லாம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த குழந்தை எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கண்டுபிடிச்சு போய் பாப்பாவ இப்படி இருக்குன்னாச்சும் ஒரு தடவ பார்க்கணும் அப்படின்னு கங்கா கிட்ட சாரதா சொல்ல, "ஏம்மா நீ இப்படி பண்ற? அவங்க தான் நம்மளோட உறவே வேணாம்னு அறுத்து விட்டாங்கள்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் போகுற? அதெல்லாம் போக வேணாம். நம்ம காவேரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்." அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி பாப்பாவ அழைக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாப்ல. வந்த உடனே காவேரி பாப்பா ரொம்ப சந்தோஷமா போய் அழுவாம விஜய் கிட்ட போயிடுது. "என்ன நான் விட்டுட்டு போகும்பொழுது அழுதுகிட்டு இருந்த, இப்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரியே, என்ன காரணம்?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல, எங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு மிஸ் வந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா என்னைய பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் இன்னைக்கு புதுசா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களால தான் நான் அழுகல. இதுக்கப்புறம் நான் குட் கேர்லா இருப்பேன். அழமாட்டேன். என்னைய நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம்." அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியா? அப்படின்னா நான் உங்க மிஸ்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இன்னைக்கு மிஸ்ஸுக்கு முதல் நாளு அப்படிங்கிறதுனால சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டாங்க." அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படின்னா நாளைக்கு என் சார்பா நீ உங்க மிஸ்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய அழைச்சுக்கிட்டு போயிடுறாப்புல. விஜய் பாப்பாவ அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? வீட்டுக்கு போய் வழக்கம் போல நம்ம விஜய், நம்ம காவேரி பாப்பாவுக்காக கதை வழக்கமா சொல்ற அதே கதைய மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப காவேரியோட அம்மா சாரதா எப்படியாச்சும் காவேரிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனா காவேரி இருந்துகிட்டு எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. என்னதான் பக்கத்து பக்கத்துல விஜயும் காவேரியும் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க இல்லையா? இப்ப மறுபடியும் மறுநாள் வந்து விஜய் வந்து பாப்பாவ ஸ்கூல்ல விடுறதுக்காக வராப்ல. விட கார விட்டு இறங்கறதுக்கு முன்னாடியே நம்ம பெரிய காவேரி அப்படியே ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. பாப்பா பார்த்துட்டு, "அங்க பாருங்க எங்க மிஸ்ஸு போறாங்க, மிஸ்ஸு போறாங்க." அப்படின்னு கைய காமிச்சு சொல்லுது. விஜய் பார்க்கறதுக்குள்ள அவங்க உள்ளார போயிடுறாங்க. அதனால விஜயால காவேரியோட ஃபேஸ பார்க்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் காவேரி கிளாஸ்க்கு போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, பாப்பாவும் பின்னாடியே போய் மிஸ் அப்படின்னு சொல்லி குட் மார்னிங் சொல்லி, தன்னோட அப்பா தேங்க்ஸ் சொல்ல சொன்னதுனாலயும் சொல்லிட்டு, "உங்களுக்கு கிளாஸ் தெரியலன்னா நான் அழைச்சுக்கிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாலியா 2 பேரும் பழக ஆரம்பிச்சுட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.